Hey everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சென்னையில் இருக்க ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஐகானிக் பிளேசஸ், ரொம்ப ஒரு பழமையான ஒரு அடையாளங்களில் ஒன்றான ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் மியூசியம் தான் போய் பார்க்க போகிறோம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், அதாவது தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கவங்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். இது எங்கன்னா சென்னையோட ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இருக்கு. இந்த ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் தான் இந்தியாவில் வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து கட்டின ஃபர்ஸ்ட் ஃபோர்ட்ரஸ். இது வந்து 1644 வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியால் கட்டப்பட்டது. இங்கேருந்து தான் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, இந்தியா பூரா பரவி இந்தியாவை வந்து அடிமை பண்ணி ஆண்டிட்டு இருந்தாங்க. அது நிறைய பேர் தெரியும். இந்த செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் வந்து ரொம்ப பழமையானது சொல்லியாச்சு. இதில் தான் வந்து இந்தியாவில் எங்கேயுமே இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இங்கே தான் தமிழ்நாடோட லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்குது, ஸ்டேட் செக்ரட்டரியேட் இங்கே தான் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது உள்ள வந்து முக்கியமான ஆஃபீஸர்ஸ் இருக்குது, அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை இங்கே இருக்கு. இந்த பில்டிங் இட் செல்ஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மியூசியம் இருக்க பில்டிங்கே பார்த்தீங்கன்னா இஸ் மோர் தென் 200 years ஓல்டு. இது வந்து அந்த காலத்தில் இருந்த ஒரு பப்ளிக் எக்ஸ்சேஞ்ச், ஒரு பேங்க் மாதிரி இருந்த கட்டடம். அதில் தான் வந்து இந்த ஃபோர்ட் மியூசியம் இருந்துகிட்ருக்கு. ஓகே, இந்த மியூசியம் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஃப்ரைடே வந்து, அப்புறம் பப்ளிக் ஹாலிடேஸில் க்ளோஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். மார்னிங் 9 PM to 5 PM வரைக்கும் இருக்குது. இன்ஃபேக்ட் நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது, அதாவது இந்த சென்ஸ் வீடியோலாம் எடுக்க முடியாது, ஏன்னா அங்கே அசம்பிளி செஷன் போயிட்டு இருந்தது, தமிழ்நாடு அசம்பிளி செஷன் போய்கிட்டு இருந்தது. அதனால் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேட்கும்போது அவர் சொன்னால், நீங்கள் அந்த மியூசியம் பக்கம் எடுத்துக்கங்க வீடியோ, இந்த பக்கம் நீங்கள் எடுக்காதீங்க அப்படின்னு சொன்னார். அதனால் வந்து நான் வெளியே எதுவும் வீடியோ எடுக்க முடியல. ஸோ டிக்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. 20-25 ரூபாவதோ இந்தியன்ஸ்க்கு, ஃபாரினர்ஸ்க்கு வந்து 200-300 ரூபா இருக்குது. 15 இயர்ஸ்க்கு கீழே உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்காங்க. இது வந்து வெரி வெரி ரீசனபிள் ஃபீ தான் என்ன கேட்டிங்கன்னா. இந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, கிட்டத்தட்ட 3000க்கும் மேலான ஓல்டு ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் வச்சுட்டுருக்காங்க. மோர் தென் 600க்கும் மேலான ஐட்டம்ஸ், ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேலரிஸை வச்சுருக்காங்க, அதாவது ஆர்ம்ஸ் அண்ட் ஆர்மர், வெப்பனரி ஐட்டம்ஸ் இருக்க மாதிரி, அப்புறம் போர்சலின் செக்ஷன், அந்த மாதிரி மல்டிபிள் செக்ஷன்ஸ் இருக்குது. சென்னையில் இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய இடம் தான் இது. நம்மளோட ஹிஸ்ட்ரி என்ன தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக இதில் பார்த்தீங்கன்னா ஹைலைட் வந்து, நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சப்ப ஏற்றப்பட்ட தேசிய கொடி இன்னும் அதை வந்து பாதுகாப்பாக வச்சிட்ருக்காங்க. இது உள்ள போய் பாருங்க, ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதை என்ன ஒன்று, இன்னும் கொஞ்சம் நல்ல லைட்டிங் இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் டஸ்டிங்லாம் பண்ணி க்ளீனாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். மெயின்டெனன்ஸ் நான் வந்து ஓகே தான் சொல்லணும்.
இன்னும் நல்லாவே பண்ணலாம் இந்த இடம். இட்ஸ் ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்ட்டோட பெரிய மாடல் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அந்த மாடல் வச்சுருக்காங்க, ஃபோர்ட் மாடல். அப்புறம் இந்த ஃபோர்ட் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜில் வந்து எப்படி எக்ஸ்பேண்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். தென் பார்த்தீங்கன்னா லைக் லைஃப் ஸ்டைல் ஸ்டாச்சுஸ் இருக்குது. அப்புறம் இந்த விக்டோரியா மகாராணி அவங்க கைப்பட எழுந்த லெட்டர்ஸ், சம் ரெஜிஸ்டர்ஸ் இதெல்லாம் வச்சுட்டுருக்காங்க. அப்புறம் பிரிண்ட் செக்ஷன்ஸ் இருக்குது. நிறைய அந்த காலத்தில் யூஸ் பண்ண காயின்ஸ், அதாவது மெட்ராஸ் பிரசிடென்சி டைமில் யூஸ் பண்ண காயின்ஸ், அப்போ இருந்த என்ன சொல்ல சில பெயிண்டிங்ஸாக வரைஞ்சி வச்சுருக்காங்க அப்போ இருந்த சுச்சுவேஷனை. நல்லாயிருக்கு. அப்புறம் அந்த காலத்து அந்த பிரிட்டிஷ் ரூலர்ஸ் அவங்களோட பெயிண்டிங்ஸ் இருக்கு. தென் பார்த்தீங்கன்னா ஆர்ம்ஸ் இருக்கு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தானோட கேனான், அவர் யூஸ் பண்ண பிஸ்டல், அவர் யூஸ் பண்ண திங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. திப்பு சுல்தான் பற்றி உங்களுக்கு படிச்சிருப்பீங்க ஹிஸ்ட்ரியில். இஸ் ஒன் ஆஃப் த ரூலர்ஸ் ஃபியர்ஸ்லி ஃபாட் வித் பிரிட்டிஷர்ஸ். அவரோடது அங்கே இருக்குது, பாருங்கள் நல்லாயிருக்கும். அதில் ஒரு மாடல் ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க. என்னென்னா திப்புவோட டைகர், அது வந்து ஒரு பிரிட்டிஷ்காரரை அடிச்சது, அந்த ஒரு மாடல் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு, பாருங்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியாவோட செக்ஷன்ஸ்க்குன்னு ஒரு ஃப்ளோரில் இருக்குது. அங்கே தான் வந்து நம்ம முதலாக ஏற்றிய தேசிய கொடி பத்திரமா வச்சுருக்காங்க. மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்து எடுக்கப்பட்ட அந்த காலத்து அதாவது அகழ்வாய்வு பண்ணி எடுத்திருக்காங்க இல்லையா, இந்த பல்லாவரத்தில் கிடைச்ச சில பொருட்கள் அதெல்லாம் சாம்பிளாக பிரிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் நிறைய விஷயம் இருக்குங்க இதில். நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய விஷயந்தான் அது. ஐ மீன் பார்க்க வேண்டிய ஒரு இடம். எவ்ரி ஒன் மஸ்ட் கோ அண்ட் விசிட் திஸ் பிளேஸ். தெரிஞ்சுக்க வேண்டிய இது. என்ன ஒரே ஒரு மனசு கஷ்டம்னா, இது வந்து நான் சின்ன போதில் போனப்போ இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அது மட்டும் இல்லாமல் அப்போ இருந்த ஒரு இது இப்போ இல்லை. ஏன்னா மேபி பிகாஸ் இப்போ வந்து அது உள்ள செக்ரட்டரியேட் இருக்குது, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்குது, அதெல்லாம் இருக்கிறதால இங்கே வந்து கொஞ்சம் கடுபடியாக இருக்கும்னு தோணுது. மட்டும் இல்லாமல் நீங்கள் அது உள்ளே நடந்து போகிறச்ச தெரியுதுங்க, மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் புவர் தான், கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஐ டு நாட் நோ வாய். நம்ம இடங்களில் பார்த்தீங்கன்னா இன்னும் குப்பை மெயின்டெனன்ஸ் வந்து அந்தளவு பண்ணுறதில்ல. இதெல்லாம் ஒரு எப்படிப்பட்ட ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ், நம்ம எந்த அளவுக்கு ப்ரிசர்வ் பண்ண வேண்டிய ஒரு இடம், அந்த மாதிரி இல்லை இது. இன்னொன்று இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரியன் மிஸ்டர் ஸ்ரீராமோட சேனல் ஒன்று இருக்குது, போய் பாருங்கள். அவர் இதை பற்றி பேசியிருப்பார். இன்ஃபேக்ட் அவர் சொல்கிறது தான் இன்னும் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இஸ் எ ஹிஸ்டாரியன், ரொம்ப க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், மிஸ்டர் ஸ்ரீராம் ஏதோ ஒரு சேனல் இருக்கும். யா, செக் பண்ணி பார்த்தா தெரியுங்க உங்களுக்கு. செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் அப்படின்னு போட்டுட்டு ஸ்ரீராம் போட்டுங்க வரும், ஹிஸ்டாரியன். அவர் இதை பற்றி பேசியிருப்பார். அப்புறம் இந்த தமிழ்நாட்டிலேருந்து எடுக்கப்பட்ட முதுமக்கள் தாழி சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்குது, பார்க்க வேண்டியது. நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது. நமக்கு நம்மளோட ஹிஸ்ட்ரி என்னன்னு தெரியும். ப்ளஸ் அந்த காலத்தில் இருந்த சென்னை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயிண்டிங் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க ஸ்கெட்சில். ஒவ்வொரு பீரியடில் இருந்தது. 16th செஞ்சுரியிலேருந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தது, எப்படி எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ மஸ்ட் விசிட் பிளேஸ் அண்ட் இட் ஷுட் பி வெல் மெயின்டைன். அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே தான் லேக் ஆகுறோம். அதை இம்ப்ரூவ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you again இன்னொரு வீடியோவில்.